2025-26 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்க வைக்க வந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் உயர்கல்வித்துறை சார்பாக வரவேற்கின்றோம். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் தலைமைச் செயலாளர் அவர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட அனைத்து அரசினுடைய உயர் அதிகாரிகளையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாட்டில் மாணவர்களினுடைய உயர்கல்வி சேர்க்கை அதிகரித்து வருவதால் கடலூர், நீலகிரி, திண்டுக்கல், சென்னை, விழுப்புரம், செங்கல்பட்டு, சிவகங்கை, திருவாரூர், தஞ்சாவூர், பெரம்பலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உயர்கல்வியின் தமிழ்நாடு இன்று இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது. உயர்கல்வியின் தமிழ்நாடு இன்று இந்தியாவிலேயே முதன்மையான முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று உலக தரத்தை எட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை வரலாற்றில் இப்போது ஒரு புதிய பொற்காலம் தொடங்கியுள்ளது. உயர்கல்வியில் சேரும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை 2021 முதல் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. பின்தங்கிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய கிராமப்புற மாணாக்கர்களின் உயர்கல்வி தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு குறிப்பாக மாணவிகளுக்கு உயர்கல்வியில் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்காக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, நீலகிரி மாவட்டம் குன்னூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், பெரம்பலூர் மாவட்டம் கொளக்காநத்தம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தலா 5 பாடப்பிரிவுகளுடன் தற்காலிக கட்டடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது. இதன் மூலம் முதல் ஆண்டில் கூடுதலாக கிராமப்புறத்தில் பின்தங்கிய 3050 மாணவ மாணவியர்கள் பயனடைவார்கள். மாணாக்கர்களின் நலனுக்காக இந்த 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைத்து அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. ஆலந்தூர் பகுதிக்கும் கல்லூரி இந்த கல்லூரி வந்து
நேரு பள்ளியில் இன்னைக்கு இந்த ஆண்டே கட்டடங்கள் கட்டி அடுத்த ஆண்டு முதல் சொந்த கட்டடத்தில் இந்த கல்லூரி இயங்குகின்றது நான் தெரிவிக்கிறேன். இந்த கல்லூரி தொடங்கப்பட்டு வெப்சைட்டில் மட்டும் 20,802 பேர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 குரூப் ஆரம்பிக்கும். பிஏ மெக்கானிக்கல் சயின்ஸ் வந்து 60 பிபிஏ 60 சீட்டு, பிகாம் ஜென்ரல் 60 சீட்டு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு 30 சீட்டு, பிஎஸ்சி சைக்காலஜி வந்து 30 சீட்டு. ஆக மொத்தம் 280 மாணவர்கள் படிக்கிறார்கள். 5 வகுப்புகள் பெரிய தொகுதிக்கு பெரிய பார்த்தீங்கன்னா நலச்சங்க நிர்வாகி பெரியவங்களாம் வந்து பெருத்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை செய்யக்கூடிய அரசு உயர்கல்வியில் தேர்ச்சி, அதாவது இன்னைக்கு அதிகமாக இருக்கிற காரணமாக அறிவித்து இந்த ஆண்டு தொடர வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைய தினம் இந்த ஆண்டு இந்த கல்வியெல்லாம் செயல்படுகிறது. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3,500 மாணவர்கள் படிக்கக்கூடிய நிலையை நாம் சார் தற்போது இப்போ தற்காலிகமாக உள்ள கட்டிடம் பேச்சு போனால் போகிறது போயிட்டா ஏன் போகிறது அதுதான் வாடிக்கையாக இருக்குது. தேவையை நேராக போயிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவைகள் திரைப்படங்கள் நேராக போயிட்டு 10 வருஷம் போகலன்னு சொன்னால் ஏன் போகலன்னு கேட்டாங்க. போனார், ஏன் போனார் கேட்குறாங்க.